இல்ல கைஸ் நான் எஸ்கே உங்ககிட்ட ஒரு மந்த் வைஸான ஒரு டேட்டா ஒன்று இருக்குன்னா அதுல எத்தனை மந்த்துக்கு பே பண்ணிருக்கு அந்த எத்தனை மந்த்துக்கு பே பண்ணலங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம அது எப்படி இஃப் லாஜிக் ஃபங்க்ஷன்ல நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம தேவையான ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம கிட்ட இப்ப ஒரு ஷிட்டோட ஒரு டேட்டா ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் எத்தனை மாசம் பேமெண்ட் பண்ணி இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு கவுண்டா ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஈக்குவல் டு கவுண்டா கடைசியில் ஏ வரணும். டேப் கிளிக் பண்ணி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5ன்னு வருது. இப்போ 5 மந்த் வந்து ராஜேஷ் வந்து 5 மந்த் வந்து பே பண்ணியிருக்காரு. அதை அப்படியே ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிக்கிறோம். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெண்டிங் மந்த் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு கவுண்ட் பிளாங்க் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1ன்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மே மந்த் மட்டும் அவர் பே பண்ணாமல் இருக்காரு. அப்படியே இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணும்போது பாருங்க இங்கே 0 இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மந்த் அவங்க பே பண்ணிட்டாங்க. சரி இது கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பாருங்க கவுண்ட் ஆஃப் ஃபார்முலா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னா இப்போ இந்த செல்லுக்குள்ள நீங்க எந்த டேட்டா இருந்தாலும் ஸோ நீங்க பேஸ் இருந்தாலும் சரி 0 இருந்தாலும் சரி ஏதாவது என்ட்ரி நீங்க பண்ணியிருந்தாலும் சரி இது ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ணி கவுண்ட் ஆஃப் ஃபார்முலால கவுண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துடும். கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலா வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இது ஒர்க் ஆகும். இப்போ டேட்டாஸ் எந்த செல்லில் இல்லையோ அந்த செல்லை மட்டும் அது கவுண்ட் பண்ணி கொண்டு வரும். இங்க ஒரு செல்ல மட்டும் டேட்டா இல்லை, அதனால இங்க 1ன்னு வந்துருச்சு. இங்க 4 செல்ல டேட்டா இல்லை, அதனால 4ன்னு இங்க வந்துருச்சு. நெக்ஸ்ட் வர ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 அண்ட் அபோவ் மந்த் வந்து 10% வந்து பெனால்டி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணும். அதாவது 3 மாசத்துக்கு மேல 3 மாசம் இல்ல 3 மாசத்துக்கு மேல அவங்க பே பண்ணாம இருந்தாங்கன்னா 10% வந்து பெனால்டி அமௌண்ட் இங்க நமக்கு ரிசல்ட் வரணும். தென் இங்க பாத்தீங்கன்னா 1 அண்ட் 2 மந்த்ஸ் வந்து அவங்க பே பண்ணாம இருந்தாங்கன்னா 2% வந்து பெனால்டி அமௌண்ட் இங்க கால்குலேஷன் வரணும். இங்க இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம், இஃப் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். இந்த கவுண்ட் பிளாக் ஃபங்க்ஷனை நம்ம இஃப் ஃபங்க்ஷனோட இன்க்ளூட் பண்ணி நமக்கு தேவையான ரிசல்ட் கொண்டு வர போறோம். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க. முதல்ல இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 மாசம் இல்லைன்னா அதுக்கு மேல யார் பே பண்ணாம இருக்காங்களோ அவங்களுக்கு 10% பெனால்டி அமௌண்ட் இங்க கால்குலேஷன் வரணும். அதுக்கு நம்ம ஈக்குவல் டு இஃப் ஃபங்க்ஷனை போட போறோம். இஃப் ஃபங்க்ஷன் போட்டுட்டு கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷனை ஓபன் பண்ணிட்டு அதுல ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இங்க கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 3 போட்டுக்கோங்க. இதுக்கு என்ன மீனிங்னா 3 அல்லது அதுக்கு மேல இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு பிராக்கெட் ஒன்று போட்டுக்கோங்க. இவங்க பே பண்ண டோட்டல் அமௌண்ட்ல இருந்து 10% எனக்கு பெனால்டி அமௌண்ட்டை கால்குலேட் ஆகி வரணும். அந்த கமா இல்லாட்டி எனக்கு பிளாங்க் பேஜா வரணும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிளாங்கா வந்திருக்கு. இது ஏன்னா இங்கே ஒரு மாசம் மட்டும் தான் இவங்க பே பண்ணாமல் இருக்காங்க, அதனால பிளாங்கா வந்திருக்கு. அப்படியே ஃபுல்லாமே ட்ராக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2000 வந்திருக்கு. இவங்க 4 மாசம் பே பண்ணல 2000. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 மந்த்துக்கு பே பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2% வந்து பெனால்டி அமௌண்ட்டாக எனக்கு இங்கே ரிசல்ட் வரணும். அதுக்கு நம்ம இஃப் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இஃப்னு டைப் பண்ணி பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்முலாவை நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஆட் ஃபங்க்ஷன் அதை போட்டு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். கவுண்ட் பிளாக் டைப் பண்ணிட்டு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஏப்ரல் டு செப்டம்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல லாஜிக்கல் ஃபங்க்ஷனா ஈக்குவல் டு 1ன்னு போட்டுட்டு மறுபடியும் ஒரு கமா போட்டு மறுபடியும் கவுண்ட் பிளாக் ஃபங்க்ஷனை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிட்டு மறுபடி ஏப்ரல் டு செப்டம்பர் செலக்ட் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் டு 2ன்னு போட போகிறோம். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இங்க என்ன நான் சொல்லியிருக்கேன்னா ஆட் ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு கவுண்ட் பிளாங்க் வந்து 1 வந்தாலும் ஓகே அண்ட் 2 வந்தாலும் எனக்கு ரிசல்ட் வந்து ட்ரூவாக மட்டும்தான் வரணும். மேபி அது வராம இருந்துச்சுன்னா அது வந்து பிளாங்க் செல்லா எனக்கு வரணும். இப்போ வந்து அது நம்ம இது பண்ண போறோம். ஒரு கமா ஒன்று போடுவேன். இது ட்ரூவாக இருந்தால் எனக்கு இவன் பே பண்ண அமௌண்ட்ல இருந்து 2% பெனால்டி அமௌண்ட் எனக்கு வரணும். கமா இல்லாட்டி எனக்கு பிளாங்க் பேஜ் வரணும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி இப்போ என்டர் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1000 வருது. ஏன்னா ஒரு மாதம் மே மந்த் மட்டும் இவர் பே பண்ணாமல் இருக்காரு, அதனால 1000 வருது. அப்படி எப்படி ஃபுல்லாமே ட்ராக் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 980 வருது. ஏன்னா இவர் ஒரு மந்த் பே பண்ணாமல் இருக்காரு. இங்கே 700 ஏன்னா 2 மாதம் இவர் பே பண்ணாமல் இருக்காரு.
இங்க பாத்தீங்கன்னா 3 மாசம் பே பண்ணாம இருக்கிறதுக்கெல்லாம் பிளாங்காக இந்த இடத்துல வருது. அதனால நம்ம போட்ட ஃபார்முலா இது கரெக்டான ஃபார்முலா. இதுல ஆட் பண்ணியிருக்கிற ஆட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு புரியலன்னா அதுக்காகவே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்க பார்த்துட்டு கூட இதை பாருங்க. உங்களுக்கு தெளிவா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா கவுண்ட் ஆஃப் ஃபார்முலாங்கிறது பிளாங்க் செல் இல்லாம மற்ற செல்ஸ் ஃபுல்லாமே கவுண்ட் பண்ணி கொடுக்கும். கவுண்ட் பிளாங்க் ஃபார்முலாங்கிறது பிளாங்க் செல்ல மட்டும் அது கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷன் இந்த இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்க ஃபார்முலா எக்ஸ்ட்ரா இதுதான். இதெல்லாம் உங்களுக்கு எப்பயாவது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும்